கள்ளக்குறிச்சி அருகே 9ஆம் வகுப்பு படித்து வரும் அரசு பள்ளி மாணவன் பல்வேறு அறிவியல் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி வருவது மட்டுமின்றி தானே ஒரு ரோபோட்டிக்ஸ் அகாடமி நடத்தி அதில் மாணவர்களுக்கும் பயிற்சி அளித்து வருகிறார். அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சூளாங்குறிச்சி கிராமத்தில் வசித்து வரும் சதீஷ் பாபு என்பவரது மகன் தென்னரசு அப்பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மாதிரி பள்ளியில் தற்போது 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சிறு வயது முதலே அறிவியல் கண்டுபிடிப்புகளில் ஆர்வம் காட்டி வரும் தென்னரசு 3ஆம் வகுப்பு படிக்கும் போதே உப்பு தண்ணீரில் கார் இயக்கும் கண்டுபிடிப்பை நிகழ்த்தினார். பின்னர் கொரோனா காலகட்டத்தில் அதே பகுதியில் உள்ள செல்போன் சர்வீஸ் சென்டரில் பணியாற்றியும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அறிவியல் ப்ராஜெக்டுகளை செய்து கொடுத்தும் வந்துள்ளார். அதன் மூலம் கிடைத்த தொகையை வைத்து பேட்டரியால் இயங்கும் சைக்கிள், குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிப்பது, சூரியனை நேரடியாக பார்க்கும் டெலஸ்கோப் உள்ளிட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகளை தயாரித்துள்ளார். சயின்ஸ்க்கு எந்த ஒரு அப்ரிசியேஷனும் இல்லை. ஸோ அவங்க இந்த மாதிரி மற்ற ஸ்கூல்ஸில் இருக்கவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய சான்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்களும் நிறைய கற்றுப்பாங்க. அப்ரிசியேஷன் பண்ணாங்கன்னா என்ன மாதிரி இன்னும் நிறைய சயின்டிஸ்ட் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்ல இருந்தும் பார்க்கலாம். இது போன்ற திறன்களை மற்ற மாணவர்களுக்கும் கற்பிக்க எண்ணிய தென்னரசு கள்ளக்குறிச்சியில் உள்ள ஒரு தனியார் ரோபோட்டிக் மையத்தில் வகுப்பு எடுக்கும் அளவிற்கு வளர்ந்துள்ளார். பின்னர் சந்திரசேகர் என்பவர் நடத்தி வந்த ரோபோட்டிக்ஸ் மையத்தையும் தானே ஏற்று நடத்தி வருகிறார். பேட்டரி சைக்கிள் டிசைன் பண்ணி அவனே உருவாக்கியிருக்கான். ப்ராஜெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு டீச் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கான். இப்போ இந்த இன்ஸ்டியூட்டை நான் அவனை வந்து பார்த்துக்க, நீயே இந்த இன்ஸ்டியூட்டை ரன் பண்ணு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவன்கிட்ட நான் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கேன். இதை சக்ஸஸ்ஃபுல்லாக அவன் பண்ணுவான் அப்படிங்கிற நம்பிக்கை அவன் மேலே எனக்கு இருக்குது. உப்பு தண்ணியில் காரு, அப்புறம் எலக்ட்ரிக்கல் சைக்கிளு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தான். அந்த கொரோனா டைமில் நிறையா இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்ததுனால ரொம்ப நல்லா இருக்கிறதுனால, இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால சரி அவன் ஃபீல்டில் இது பண்ணிட்டோம் அப்படின்னு நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். அரசு பள்ளியில் படித்து வரும் தென்னரசு சிறு வயது முதலே அறிவியல் மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாக அறிவியல் கருவிகளை கண்டுபிடித்து வந்துள்ளதோடு தற்போது ரோபோட்டிக்ஸ் அகாடமியின் சிஇஓவாக உயர்ந்து அசத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.